வணக்கம் நண்பர்களே, நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம் அட்டகாசமான ஒரு அவியல் செய்ய போகிறோம். அவியல் சொன்ன உடனே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? காய்கறி அவியல் தானே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை. இன்றைக்கி நாம் நெத்திலி மீனை யூஸ் பண்ணி ஒரு அவியல் செய்ய போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் தேவையான பொருட்களை பார்க்கலாம். அரைமுறி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன், அதாவது பாதி தேங்காய் துருவினது. இதுக்கு கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்ததாக இது கூட 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கணும். 10 அரிசி வெள்ளைப்பூடை நல்லா இடித்து எடுத்துக்கணும். இது கூடயே ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும். இதுக்கு கூட கொஞ்சம் புளி தண்ணி சேர்க்கணும். நான் குடம்புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு குடம்புளியும் கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு குழிக்கரண்டி தேங்காய் சேர்க்கணும். நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்த்தா இந்த அவியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் தேங்காய் மிக்சிங்கை ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் இது கூட நாம் மீனை சேர்க்கணும், அதாவது நெத்திலி மீனை சேர்க்கணும். நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை நான் இன்னும் பற்றலை. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற தேவையில்லை. இன்னும் இது கூட நாம் மீனெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு பேனில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காவை எடுத்துக்கிறேன். இது கூட கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை இது கூட சேர்க்கணும். 1/2 கிலோ நெத்திலி மீன் க்ளீன் பண்ண பிறகு ஒரு 350 400 கிராம் இருக்கும். முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முள்ளோட கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த நெத்திலி மீனை இந்த தேங்காய் கூட சேர்த்துருந்தேன். அடுத்ததாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இனிமேல் இதை நல்லா பூ போல் மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது மீன் நல்லா உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், தேங்காவை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணோம். இப்போது பூ போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக இது கூட வேக வைக்கணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அப்படியே கொஞ்சம் தேங்காயும் சேர்க்கணும். அதாவது ஒரு குழிக்கரண்டி தேங்காய் மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மீன் நின்று வேகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் தேங்காயும் இது கூட சேர்க்கணும். இனிமேல் அடுப்பை பற்றிட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டால் போதும். நெத்திலி மீன் அவியல் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணியும் மீனில் இருக்கக்கூடிய தண்ணியும் ரிலீஸ் ஆகும். அதாவது கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தெரியும். ஃப்ளேமர் நல்லா ஹையாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப மீடியம் வேண்டாம், கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக விட வேண்டியதுதான். 10 நிமிஷம் ஆன உடனே அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கும். அப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம ஆம்லேட் கட் பண்ணோம்ல, அந்த சைஸு கட் பண்ணி இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் சேர்த்துருக்க வெங்காயம் நல்ல வேக தேவையில்லை. இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த அவியலில் எடுத்து சாப்பிடும்போது இந்த வெங்காயம் கடிபடும் போது இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வெங்காயத்தை இப்போ சேர்க்குறோம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அவியல் சூப்பராக ரெடி ஆயிரும். அவியலை இறக்கிறதுக்கு முன்னாடி இது கூட அரை டீஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடியும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இறக்கிடலாம். இப்போ நாம் அருமையான நெத்திலி மீன் அவியலை செய்து முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாலே சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது நெத்திலி மீன் அவியலை ட்ரெடிஷ்னலாக செய்கிறது வேறு மெத்தடு. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி செய்திருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அசத்தலான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.